சமுதாயம் வந்து யார ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏதோ ஒரு கைதி கிடைக்குமா கைத்தை பிடிச்சி ஏறி சொல்லிட்டு கஷ்டப்படுறேன். பிரதர், நீங்க வந்து சிங்கப்பூர்ல வேலை செஞ்சு இங்க மலேசியால ஒரு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கியிருக்கீங்க பிரதர். ஸோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த புது வருஷத்துல இப்பதான் ஆரம்பிச்சு ஒரு ஃபியூ டேஸ் தான் ஆச்சு. அந்த புது வருஷத்துல ஒரு வீடு வாங்கியிருக்கீங்க, அது இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கியிருக்கீங்க. ஸோ இந்த என்டையர் ப்ராசஸ்ல உங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்க பிரதர். பார்க்குறவங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பிரதர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன் பிரதர். ஏன்னா உங்களோட டிக்டாக் வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்து தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு வீடு வாங்குறதுல ஜீரோ நாலேஜ்ல நான் உள்ள வந்தேன். ஸோ உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்து எனக்கே தூண்டுடுச்சு. அது என்னதான் அது பூந்து கால் வச்சு பார்த்துருவோம். ஒரு வீட்டை வாங்கி நம்ம வச்சிருக்கிறது விட சரி அது என்னதான் ஒரு வீட்டை வாங்கி வைக்கிறதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு அப்படி என்னதான் வித்தியாசம் சொல்லிட்டு உங்களை நான் தேடி வந்தேன். ஸோ நீங்கள் கைட் பண்ண விதம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லை ஒரு சின்ன விஷயம் நம்மளுக்கு தெரிலன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப கூட உங்களோட டைமை நம்மளுக்கு ஸ்பெண்ட் பண்ணி வலுவாக சொன்னீங்க. இதே உங்கள் இடத்துல வேற ஒரு டெவலப்பராக இருந்தால் நீ வீடு வாங்கினா வீட்டுக்கு போவா அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா